கொஞ்சம் அசந்து வாங்கிட்டே. பால காய்ச்சி காப்பி போட்டு கொண்டு ஓடிறேன் இப்ப. ஆத்தே நீ அசந்து உறங்குன. அதல பால காய்ச்சி காப்பியை போட்டுட்டேன். நான் குடிச்சிட்டேன். நீ மட்டும் குடி என்ன? புரியுதே. சரி அப்ப இட்லி அவிச்சு சாம்பார் கிட்டதே. சும்மா இருந்தோம்ல. அந்தல இட்லி அவிச்சு சாம்பாரையும் வச்சு போட்டேன். இட்லியை நல்ல சுட சுட ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிட்டுக்கன்னு. எதுக்குதே இதெல்லாம் செய்தியா? இருக்கட்டும் மர்மல டெய்லி நீ இதனை செஞ்சுட்டு கிடக்க. சரி ஒரு நாள் அசந்து தூங்குதே. அதுக்காண்டி நான் எழுப்ப முடியுமா? அதான் எல்லாத்தையும் நானே செஞ்சு போட்டேன். நீ போய் காப்பி குடிப்போ. மக்கா இட்லி அவிச்சிருக்கம் டீ சாப்பிடுறியா? யாரு? நீதாம்மா அவிச்ச. மக்கா உங்க அண்ணி கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா. அதான் இட்லி எல்லாம் அவிச்சு நான் தான் வச்சேன். அண்ணி எங்க? இல்ல மக்கா இருக்கா? அது எப்போ வந்த? இப்பதான் அண்ணி வந்தேன். எங்க அம்மா சொன்னா பாத்திரம் நிறைய கிடக்கா. கழுவி இருந்தமா. அதுல துணி வர நிறைய கிடக்கா எங்க அம்மைக்குள்ளது. அவ்வளத்தையும் வாஷிங் மிஷின்ல போடக்கூடாதா. கையால நீங்க துவைக்கணுமா. வீடெல்லாம் கூட்டி மாப்பு போட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் கழுவி எடுத்து விடணுமா அண்ணி. எங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லி விட்டா போங்க. எம்மா அப்பாவியா இருக்காதம்மா. பாத்தியா நான் வந்தானே எப்படி அண்ணி தலையில அவ்வளவு வேலையை கேட்டுனேன்னு. இதே மாதிரி டெய்லி செய்யுமா. அப்பதாம்மா மாமியாங்கிற கெத்து இருக்கும். நாத்தனார் வந்த உடனே நான் ஒரு வேலையை